இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ஆன்மாவிற்கு அற்புதங்களும் உன்னதங்களும் உண்மைக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையின் நிலையும் அதுக்குத்தான் தெரியும். அப்போ அது கொடுக்குற அற்புதமான வாழ்க்கை பெரியதா, நாம் ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் அதுதான் அதுதான் அவன் மாதிரி இவன் மாதிரி அது இதுன்னு ஓட்டு அலைஞ்சு கொண்டு இருக்கிறது வாழ்க்கையா சொல்லுங்கள்? அப்போ மேலோங்கிய நிலையில் வரக்கூடிய அந்த ஆன்மாவை குப்பைகளை போட்டு அதனுடைய பாதையை அடைக்காமல் அதற்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நேர்மறை எண்ணங்களை விதைத்து கொண்டு வரக்கூடிய சிந்தனைகளிலிருந்து செயலாக மாற்றக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள், கவனித்து கொண்டே வாருங்கள், உங்கள் சிந்தனையில் வையுங்கள். விழிப்பிலிருந்து அதை பார்த்து கொண்டே வரக்கூடிய சூழல்களில் உங்களுக்கு இறைவன் நல்வழிப்படுத்தக்கூடிய பாதையை உங்களுக்கு தெரியாமையே அமைத்து கொடுப்பான் என்பதுதான் உண்மை. அற்ப மனிதர்கள் நாம் இனத்தை தேடி இனத்தை ஓடி இங்கே கண்டடைஞ்சு நாம் வெற்றி அடைய போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை வெல்லக்கூடியது மரணம். அந்த மரணத்துக்கான நோக்கத்தில் பயணப்படுறோங்கிற அந்த பிரஜை மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை இங்கே தீர்மானிக்குங்கிற அந்த உன்னத நிலை